இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 4, அறம் வலியுறுத்தல். குறள் எண் 33. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் தம்மால் முடியக்கூடிய வழிகளில் இடைவிடாமல் செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் அறத்தினை செய்தல் வேண்டும் என்கிறார். ஓவாமை என்பது இடைவிடாமல் மனத்தால் செய்வது நற்சிந்தனை. செயலால் மொழியால் செய்யும் நல்ல சொல் கூறுதல். மொழியால் செய்யும் அறம் நல்ல சொல் கூறுதல். செயல் என்பது நற்செயல்களை செய்தல். எந்த வகையிலும் முடிந்தவரை நல்லதையே எண்ண சொல்ல செய்ய வேண்டுமே தவிர தவறுகளில் நாட்டம் கொள்ளக்கூடாது என்பது இக்குறளின் நோக்கம். அதாவது இதான் மெயினுங்க. இதில் உள்ள இந்த கருத்திலே எந்த வகையிலும் முடிந்தவரை நல்லதையே எண்ண, நல்லதையே சொல்ல, நல்லதையே செய்ய, தவறுகளில் இருந்து செய்ய வேண்டுமே தவிர தவறுகளில் இருந்து நாம் மீளக்கூடாது. தவறுகளில் இருந்து நாம் மீண்டுவிட வேண்டும். அதாவது முடிந்தவரை நல்லதையே எண்ண, நல்லதையே செய்ய, நல்லதையே சொல்ல, நல்லதையே செய்ய வேண்டுமே தவிர தவறுகளில் நாட்டம் கொள்ளக்கூடாது என்பது இக்குறளினுடைய நோக்கம். எனவே இயன்ற வழிகளில் பொருந்தும் வகையால் இயன்ற அளவு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மனம், மொழி, மெய்களால் அறவினைகளை செய்ய வேண்டும் என்பதே பொருள். அதாவது எவ்வளோ அற்புதமாக இதை சொல்கிறார் பார்த்தீங்களா. நீ எந்த இடத்துக்கு சென்றாலும் சரி முடிந்தவரை அறத்தை செய்க. அதான் அறம். அதாவது முடிந்தவரை சொல்லானாலும் சரி, செயலானாலும் சரி, மனமானாலும் சரி, இந்த மூன்றையும் பயன்படுத்தி முடிந்தவரை அறத்தை செய்க என்கிறார். என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. எவ்வளவு. அதை மொழினா என்ன சொல்கிறாரு? மொழினா சொல், மனம்னா நற்சிந்தனை, வழினா அறவழி. இப்படி அற்புதமாக எடுத்து கூறுகிறார். ஒன்றரை அடிதான். ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாயெல்லாம் செயல். செல்லும் வாயெல்லாம் செயல் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. எவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்கள். அதுதாங்க மாணவ செல்வங்களே, தயவு செய்து தினமும் ஒரு குறள் படியுங்கள். நிச்சயம் தங்கள் வாழ்வில் வெற்றி அடைவீர்கள். நீங்கள் எழுதி வைத்து கொள்ளுங்கள். சில பேர் மாணவ பருவத்தில் இருந்தே டைரி எழுதி கொள்ளும் வழக்கம் உண்டு. நான் திறந்தோறும் சொல்கிறேன். இப்படி ஒருவர் சொல்வார். பேர் சோ. பரமசிவம், எழுத்தாளர், கணக்கு அலுவலர், ஓய்வு. நான் கணக்கு அலுவலராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பின் இந்த குறள்களை எடுத்து இயம்புகின்றேன் மாணவ செல்வங்களுக்காகவே. ஏன்னா நாங்களாம் சும்மா அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் லெவலில் பணி ஓய்வு பெற்று விட்டோம். நீங்கள் மாணவ செல்வங்கள் மாவட்ட ஆட்சியாளருக்கு போட்டியிட வேண்டும், அல்லது மருத்துவர்களாக இருக்க வேண்டும், மிகப்பெரிய மருத்துவர்களாக இருக்க வேண்டும். அதனை எண்ணி நாம் மக்களுக்கும் நாம் பயன்பட வேண்டும். அதே சமயத்தில் நாம் வருமானமும் ஈட்ட வேண்டும். வருமானம்னா என்ன? அரசு கொடுக்கிற வருமானத்தை தான் ஈட்ட வேண்டும். அதற்காகத்தான் உங்களுக்கு தினந்தோறும் சொல்கிறேன். டைரியில் குறித்து வைத்து கொள்ளுங்கள். தினமும் ஒரு குறள், வேற ஒன்றும் இல்லை, தினமும் ஒரு குறள் படியுங்கள். நிச்சயமாக தங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.